ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது பாசிப்பருப்பு மாவு. பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது அளவு நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். 2 கப்பு மாவுக்கு அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். நெய் ஊற்றி இப்போ செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேணும்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அப்புறமா நம்ம மாவை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா லைட் பிங்க் கலர் வந்துடுச்சு. இப்போ என்னன்னா நம்ம மாவை சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த மாவு தான், நெய்யோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நெய்யோட இந்த உருண்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ கூட ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின அப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ இந்த லட்டுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்க்குறீங்கன்னா 1க்கு பாதி சேர்த்துக்கலாம். 1க்கு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாவு கொஞ்சம் நல்லா ஆறணும். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா இலகி போயிடும். சர்க்கரை போடும்போது இலகிடும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூ சேர்க்குறேன். வேணும்னு இது ஆப்ஷனல் தான், வாசனை ரொம்ப நல்லாயிருக்குன்றதுக்கு சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் ஆறிடுச்சு. நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1 சேர்த்துருக்கேன் சர்க்கரை. நெய் ஒரு அரை கப் ஊற்றுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லட்டும் பிடிக்கிறதுக்கு நம்ம தொண்டையில் அடிக்காமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ சூப்பரான நம்மளுக்கு பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு.
வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ள. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.